கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, யாரும் தீமை செய்ய முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு மனிதர்கள் தீமை செய்யணும், தீமை செய்யலாம் அப்படின்னு நினைக்கலாமே தவிர தீமை செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? அத்தனை தீமைகளையும் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். எத்தனை தீமை செய்தாலும் அத்தனை தீமையும் தேவன் நன்மையாக முடிய பண்ணுவார். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு தீமை செய்கிறவங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மையாக அது மாறும். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20ஆம் வசனம். 17 வயது நிரம்பின வாலிபனுக்கு கூட பிறந்த சகோதரன்னு சொல்லி பார்க்காம தீமை செய்தாங்க. யார் யாரெல்லாம் தீமை செய்தாங்களோ அத்தனை பேரும் நாள் ஒன்றிலே ஏறத்தாழ 13 வருஷத்துக்கு அப்புறவு அவன் கிட்ட வந்து நின்னாங்க. அப்போ தான் அவன் சொன்னான், தீமை செய்தீர்கள், நன்மையாய் முடிய பண்ணினான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் யார் என்ன தீமை செய்தாலும் அது நன்மையாக முடியும். யாரும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. ஒரு வசனத்தை இருதயத்தின் ஆழத்தில் பதித்து கொள்ளுங்க. செப்பனியா 3:15. இஸ்ரவேலின் மகாராஜா என் நடுவிலே வாசமாயிருப்பான், உன் நடுவிலே வாசமாயிருப்பான். சத்துருக்களை விலக்கி உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அகற்றி உன் சத்துருக்களை உன்னை விட்டு அப்புறப்படுத்துவான். இனி தீமை செய்ய முடியாது, தீங்கு யாரும் செய்ய முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மகா மேன்மையான கர்த்தர் உங்களோடு இருப்பார். யாரும் தீமை செய்ய முடியாது. நினைக்கலாம். பாருங்க, லாபானோடு யாக்கோபு 20 வருஷம் வாழ்ந்தான். 20 வருஷம் லாபானுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தான். ஆனால் தேவன் சொன்னார், நீ உன் லாபானை விட்டு புறப்பட்டு உன்னுடைய தேசத்துக்கு போ. ஆதியாகமம் 31:3. தேவன் சொன்ன வார்த்தையை வச்சு லாபானை விட்டுட்டு அவன் மனைவிடத்தில் கர்த்தர் சொன்னதை சொன்னான். என்னுடைய தகப்பன் இவ்வளவு கொடூரமானவரா, இனி என் தகப்பன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி எல்லா பிள்ளைகளும் புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் லாபான் தீமை செய்யணும், தீங்கு செய்யணும், யாக்கோபை கொன்னுறணும் அப்படின்னு நினச்சி புறப்பட்டு வாரான். ஆனால் வரும் பொழுதே கர்த்தர் தரிசனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மையை அன்றி வேறொன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு, அவனுக்கு தீமை செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் லாபானை எச்சரித்தார். லாபான் யாக்கோபிடத்தில் வந்து சொல்லுகிறான், உனக்கு என்னால் தீமை செய்ய முடியும், உன்னை நான் கொல்ல நினைச்சா கொன்னுடலாம், ஆனால் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் நேற்று இரவு என் கூட எனக்கு தரிசனமாய் தோன்றி என்னை எச்சரித்தார். நன்மை அல்லாமல் தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு யாரும் தீமை செய்ய விட மாட்டார். உங்களுக்கு யாரும் தீமை செய்ய முடியாது. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யாரும் இவர்களுக்கு தீமை செய்ய முடியாது. யார் தீமை செய்தாலும் அத்தனை தீமையையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் நன்மையை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். யாரும் தீமை செய்ய முடியாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.